ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். தையலும் கதையும்ல இது செகண்ட் ஸ்டோரி. சீக்கிரமாக வேலையெல்லாம் இருக்குது, இருந்தாலும் வெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மடமடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வேலை செய்கிறவங்க மட்டும் என் வீடியோவை கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க. மற்றவங்கெல்லாம் வீடியோவை கேட்காதீங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் என் வீடியோவை ப்ளே பண்ணணும். ஓகே, ஆரி டெய்லரிங் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கதை கேட்க வாங்க. கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னியோட கதை ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயம் சில பேருக்கு அது இரிட்டேட்டையும் கொடுக்கும். நான் கொஞ்சம் அதை ஃபன்னாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி நடந்த ஸ்டோரி கஸ்டமரோட ஸ்டோரி. கஸ்டமர் டெய்லரை டார்ச்சர் பண்ணுற ஸ்டோரி. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் அப்படித்தான் என்னையை போட்டு வருன்னு வறுத்துட்டுட்டாங்க. அந்த ஸ்டோரி பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்டோரி. வழக்கம் போல் ஒரு அக்கா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. டெய்லர் வேலையில் எல்லோரும் நல்ல கஸ்டமராக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. சில பேர் டெய்லரை மட்டும் டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே செலக்ட் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் தான் இவங்க. அந்த அக்கா ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க. நானும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ரெடியும் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் லேட் பண்ணுற நம்ம லேட் பண்ணாமல் சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. அதில் ஒரு ஹாப்பி வந்துருச்சு. பரவாயில்லையே, நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. என்ன தான் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது நம்ம கடையை விட்டு சீக்கிரம் போகுமா? கண்டிப்பாக போகாது. அக்கா ட்ரை பண்ண வந்தாங்க, ட்ரையும் பண்ணாங்க. மிரர் பார்த்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஸ்லீவ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது போல். உடனே நான் ரெடி ஆகிட்டேன். ரைட், நல்ல கஸ்டமராக நம்ம மாட்டியிருக்காங்க, இன்றைக்கி நம்ம சிக்கிட்டோம் போலன்னு மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், கொடுங்கன்னு நானும் வாங்கிட்டேன். சரி, நான் ஸ்லீவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, சேர் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும்க்கான்னு நானும் சொல்ல, அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொன்னவங்க நகரவே இல்லை. நானும் சரி வேறு வேலை இருக்குக்கா, உங்களுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு நானும் சொல்கிறேன். சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலையும் இல்லைம்மா, நீ பண்ணு, பேசிகிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறமா நீ என்னோடது ரெடி பண்ணி கொடுத்துருங்கிறாங்க. ஸோ நமக்கு தான் யாராவது பார்த்தா எக்ஸாமே எழுத வராதே, தையல் எங்கே தைக்க வரும். சரின்னுட்டு நானும் இன்னொருத்தவங்க ப்ளவுஸ் தானே, நான் அதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இடையில ஸ்டிச்சிங்கை பற்றின கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு பதில் சொல்கிறதா இல்லை தைக்கிறதா, இந்த டிசைனுக்கு நிஜமாகவே இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களாமா. பிகாஸ் நம்ம ரொம்ப பொய் சொல்லி ஸ்டிச் பண்ணி காசு வாங்கிக்கிறோம்ல, அதான் ஃப்ரெண்ட்லியாக பேசினா நம்ம எல்லா உண்மையும் சொல்லிவிடுவோமா. அவ்வளோ போய் சொல்லி வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டில் பேசிகிட்டு இருந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரின்னு ஒரு 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அவங்களோட ஸ்லீவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துர்லான்னு எடுத்தாச்சு. எடுத்ததும் கிளம்பிட்டாங்க. நாளைக்கே வந்து வாங்கிக்கிறோமா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் சரி பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு அகெயின் செகண்ட் ட்ரைக்கு வந்தாங்க. மறுநாள் வந்து போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு ஸ்லீவ் எல்லாம் ஓகேம்மா, கழுத்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இனி இந்த ப்ளவுஸும் நம்ம கடையை விட்டு போகாது, இந்த கஸ்டமரும் என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல. சரிக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னேன். இல்லைம்மா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க சாப்பிட போனாங்களே, நான் சாப்பிட போகணுன்னு யோசிச்சாங்களா, நீ ரெடி பண்ணி வை, நான் சாப்பிட்டு வந்து வாங்கிக்குவேன்னு மென்ஷன் வேறு பண்ணிட்டு போகிறாங்க. சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்க பொருளை கொடுக்கணும், அதானே நம்ம டியூட்டி, அதான் அவங்களுக்கும் தெரியும்ல. சரின்னு நானும் சரி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டு வந்தவங்க அகெயின் ட்ரை பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கா போல் ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, நாங்கள் உங்கள் ப்ளவுஸில் சைட் ஜாயிண்ட்லலாம் கையே வைக்கல, இப்போ எப்படி டைட் ஆகும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு எனக்கு வேறு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஒருவேளை நல்லா ஹெவியாக சாப்பிட்டு வந்துட்டேன் போல், அதனால தாம்மா அப்படி தெரியுது அப்படின்னு. தெரிஞ்சால் சரி, அதை மட்டும் சுத்தமாக சொல்லிட்டேன் நான். 2 பேருமே சேர்ந்து ஒரே சிரிப்பாயிடுச்சு. ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸை போட்டு செக் பண்ணி கொடுக்காதீங்க, இனிமேல் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்ல, அதை கொண்டு வந்து அடையாளத்துக்கு கொடுங்கன்னு நானும் சொல்ல ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. அகெயின் வந்து அதில் ஏகப்பட்ட இஷ்யூ குட்டி குட்டியாக சொல்ல தான் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை. இது வந்து டெய்லருக்கு தான் புரியும். அடையாள ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் அந்த ப்ளவுஸில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இல்லை. இதுதான் விஷயம். இதுக்கு ரீசன் அவங்க கொடுத்த அடையாள ப்ளவுஸ் தப்பாக இருக்கலாம். இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி லஞ்சுமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு வந்து போட்டு பார்த்துருக்கலாம். கரெக்டாக இருந்ததே தப்பாக போயிடுது ஒரு 1/2 ஹவரில். அப்படின்னா இவங்க கொடுத்த ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ண என் நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரே ஃபன்னாக தான்
அடிக்கடி நம்ம கடையில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போகும். இந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட்டோட உங்களோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மூமெண்ட்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கெல்லாம் கஸ்டமர் வரல, டென்ஷன் ஆக்குற மாதிரி தான் வராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரியும் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டைலில் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். நம்மளோட தையலும் கதையும்ல இது செகண்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டோரி போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்க, இல்லைனா போர் அடிக்காமல் வேலை செய்ய முடியுது அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எனக்கு நடந்தது ஸ்டோரியெல்லாம் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் வேறு ஏதேதோ ஊர்க்கதையெல்லாம் கேட்குறத விட நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட கதையை கேட்டு நம்ம தொழிலில் போர் அடிக்காமல் தைக்கவும், இல்லை போர் அடிக்காமல் நம்ம தொழிலை கண்டினியூ பண்ணவும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டிச்சிங்கை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பிகினிங்கில் எல்லாருக்குமே ஸ்டிச்சிங்கை விட்டு போயிடலான்னு தோணும். பிகினிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது மேலே ஒரு வெறுப்பு வரும். இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸே வரல, நீங்கள் நல்லா தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே அதில் ரொம்ப வெறுப்பு அதிகமாகிடும். மேபி நீங்கள் இதே நிலைமையில் இதே சிச்சுவேஷன் எனி டைம் இருக்காது. எப்போ வேணாலும் நிலைமை மாறலாம். ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைச்சிடலாம். நான் சொன்ன முதல் கதை மாதிரி, வெட்டிங் ப்ளவுஸ் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஹெனன்ஸ் மொமெண்ட் ஒன்று கிடைக்கலாம், க்ரியேட் ஆகலாம். அந்த மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாத அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுசஸ் வரும். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணவங்க மட்டும் கிடையாது, கமெண்ட் பண்ணாத போர் அடிக்குது, ஸ்டிச்சிங்க்கு வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணுறதை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லை. நான் வந்து என்ன ஸ்டிச் பண்ணணும், என்ன ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு ப்ளவுசஸை செலக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு எனக்கு ப்ளவுசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட உங்களோட எஃபர்ட்டை மட்டும் கண்டினியூவாக கொடுங்க.